உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் 5ல் கேதுவும் 11ல் ராகுவும் அமர்ந்தால் எவ்விதமான பலனை தருவார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். ஜோதிட வல்லுநர்களுடைய கருத்து என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுவுடைய நிலையை அறிந்த பின்தான் மற்ற கிரகங்களுடைய நிலையை அறிய முற்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். காரணம், ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், தங்களுக்கென்று சொந்த வீடு இல்லாத கிரகங்கள். அவர்கள் அமரும் ராசி எவ்விதமான பலனை தரும் என்பதை அறிந்தும், ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கும் நிலையையும் நன்கு அலசி ஆராய்ந்து பலன் கூறுவதுதான் ராகு கேதுகள் தரும் பலனை சரியாக சொல்லும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆக 5ஆம் இடம் என்பது ராகுவுக்கு ஏற்ற இடம்தான். காரணம் என்னவென்றால், ராகு கேதுக்கள் கேந்திர திரிகோண ராசிகளில் இருந்தால் நல்லது. ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கேந்திரம் திரிகோணம் என்ற நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். வீடு கொடுத்த கிரகம் ராகுவை கேதுவை பார்க்க வேண்டும். ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் என்ற உயர்ந்த நிலையை பெற்றிருந்தால் ராகு கேதுகள் மிக நல்ல பலனை கொடுப்பார்கள். அதன்படி 5ஆம் இடம் எனும் திரிகோண ராசிகளிலே கேது இருந்தால் அது கெட்ட குணத்தை உருவாக்கும், வயிற்று வலியை உருவாக்கும், தீய எண்ணங்களை தரும், பேய் பிசாசுகளோட தொல்லையை தரும், மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் இடத்தில் கேது இருந்தால் புத்திர தோஷத்தை தரும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்திலே கேது இருந்தால் புத்தி கூர்மையும் கல்வி அறிவும் நன்றாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது நமது முற்பிறப்பு கர்மாவை சொல்லக்கூடிய இடம். நாம் முற்பிறவியில் செய்த தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் போன்றவற்றை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதிலே அசுப கிரகமான கேது இருந்தால் கண்டிப்பாக முற்பிறப்பு கர்மா, தீய கர்மா, தீய செயல்களை செய்த ஜாதகர் என்பதுதான் பொருள். அதே நேரத்திலே சுபகிரகமான குருவோடு கேது 5ஆம் இடத்திலே இருந்தால் புத்திர பாக்கியமும் கிடைக்கும், மிகப்பெரிய குபேர யோகமும் கிடைக்கும். அந்த ஜாதகன் கோடீஸ்வரன் ஆவான். எனவே 5ஆம் இடத்தில் தனித்திருக்கக்கூடிய கேது புத்திர தோஷத்துக்கு காரணமாவார். புத்திர நலத்துக்கு கேடு விளைவிப்பார். மனக்கவலை வாழ்க்கையெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். ஆக 5ஆம் இடத்தில் கேது இருந்தால், கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்றிருந்தால் ஜாதகர் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் நல்ல சாஸ்திர அறிவை பெற்றவராகவும் ஜாதகர் விளங்குவார். கேது ஞானக்காரகன். 5ஆம் இடம் என்பது திரிகோண ராசி, அது யோகம் உருவாகக்கூடிய ராசி. அங்கே கேது தனித்திருந்தால் கண்டிப்பாக யோகம் கிடைக்காது. ஆனால் நல்ல கல்வி அறிவையும் புத்தி கூர்மையும் சாஸ்திர அறிவையும் தரும். 5ஆம் இடத்திலே கேது இருந்தால் 7ஆம் இடத்திலே ராகு இருப்பார். பொதுவாக ராகு கேதுக்கள் தனித்திருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கிரகத்துடன் இணைந்திருப்பது நல்லது. 11ஆம் இடத்திலே ராகு இருந்தால் குழந்தை பாக்கியம் தருவார். 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது புத்திர தோஷத்தை தருவார். 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு புத்திர பாக்கியத்தை தருவார், புத்திசாலித்தனத்தை தருவார், பண வருமானத்தை தருவார், ஏகப்பட்ட செல்வத்துக்கு ஜாதகர் அதிபதியாவார். தொழில்நுட்பத் துறையில் ஜாதகனை உயர்த்துவார். ஐடி, கம்ப்யூட்டர் போன்ற தொழில்நுட்பத் துறைகளுக்கு ராகுதான் காரக கிரகம். ராகு 11லே இருந்தால் தொழில்நுட்பத் துறையிலே ஜாதகனை முன்னணிக்கு கொண்டு வருவார். இந்துக்கள் அல்லாத பிற மதத்துக்காரர்களுடைய தொடர்பையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி அவர்கள் மூலமாகவும் ஜாதகன் செல்வம் பெற முடியும். பொதுவாக ராகு கேதுக்கள் மிலேச்ச கிரகங்கள் என்று கூறப்படுவதுண்டு. மிலேச்சர்கள் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், நமது மொழியை பேசாதவர்கள், நமது மதத்தை சாராதவர்கள், நமது நாட்டை சாராதவர்கள் ஆகியவர்கள்தான். ஆக 11ல் இருக்கும் ராகு வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் மூலமாகவும் மிலேச்சர்கள் மூலமாகவும் நல்ல செல்வ வசதியை உருவாக்கி ஜாதகனை பெரிய பணக்காரனாக்குவார். புத்திர பாக்கியம் தருவார். 5ஆம் இடத்திலே கேது இருந்தால் கண்டிப்பாக புத்திரம் இல்லை, புத்திர தோஷத்தை தருவார். அப்படியே புத்திரம் இருந்தாலும் புத்திரத்தால் சங்கடங்கள் போன்றவை ஏற்படும். புத்திர தோஷம் என்றால் என்ன பொருள் என்றால், ஒன்று புத்திரமே இல்லாமல் போகலாம், அல்லது புத்திரம் இருந்தாலும் அது பயன்படாத புத்திரமாக இருக்கும். இதற்கு எதிர்மறையாக 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு நீண்ட ஆயுளை தருவார், செல்வ வசதியை தருவார், புத்திர பாக்கியத்தையும் தருவார், எதிரிகளை வெல்லும் குணத்தை தருவார். அதாவது எதிரிகளை ஜாதகர் பந்தாடுவார். 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், வெற்றியை தரக்கூடிய இடம்.
11ஆம் இடத்திலே 9 கிரகங்களும் இருக்கலாம், நீச கிரகம் மட்டும் இருக்கக்கூடாது என்ற விதி உள்ளது. ராகு 11லே தனித்திருந்தாலும் மற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் நல்ல உயர்தரமான பலனை தருவார். யோகத்தை 11லே இருக்கக்கூடிய ராகு தருவார். 5லே இருக்கக்கூடிய கேது யோகம் தரமாட்டார், தோஷத்தைத்தான் தருவார். பேய் பிசாசுகளுடைய உபாதியை கொடுப்பார், வயிற்று வலியை கொடுப்பார். 5லே இருக்கக்கூடிய கேது புத்திர தோஷம் தருவார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புத்திரம் தருவார், நல்ல புத்திரமாகவும் அமையும். பொதுவாக ராகு அமர்ந்திருக்கும் வீட்டுக்குரிய கிரகம் உச்சம் பெற்றிருக்க வேண்டும். கேது அமர்ந்திருக்கும் வீட்டுக்குரிய கிரகம் நீசம் பெற்றிருந்தால் நல்லது என்று கூட சில ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ஏதாவது ஒரு நீச ராசியில் கேது இருந்தாலும் கூட நல்ல பலனை தரும். 3, 6, 11 ராகு கேதுகளுக்கு ஏற்ற இடங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3, 6லேயே இருப்பது யோகம், நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் அதைவிட கூடுதலான பலனை தரக்கூடியது 11ஆம் இடம். எனவே 11ஆம் இடத்து ராகு ஜாதகனை செல்வச் சீமானாக்குவார், நீடித்த ஆயுளை தருவார், புத்திர பாக்கியத்தை தருவார், நல்ல மிலேச்சர்களின் தொடர்பை உருவாக்கி அவர்கள் மூலமாகவும் செல்வ வசதியை உருவாக்குவார். தொழில்நுட்பத் துறையிலே ஜாதகனை ஈடுபடுத்தி அதன் மூலம் ஜாதகன் பொருளீட்ட முடியும். 11ஆம் இடம் எனும் லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு உன்னதமான லாபம் ஆதாயத்தை தருவார். 2, 5, 8, 11 என்பது பணபரஸ்தானங்கள். தொழில் செய்யும் ஜாதகர்களுக்கு தினசரி பண வருமானத்தையும் மற்றவர்களுக்கு அடிக்கடி பண வருமானத்தையும் தரும் இடங்கள். இவ்விதமான அமைப்பிலே 11ஆம் இடத்திலே ராகு இருப்பதுதான் மேன்மை, 5ஆம் இடத்திலே கேது இருப்பது தீமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.